ஹாய் கைஸ், நல்லா இருக்கீங்களா? ஹலோ, how are you? நம்ம கூட பாத்தீங்கன்னா ஒரு 4 பேர் இருக்காங்க. அந்த 4 பேர் கூட நம்ம என்ன பண்ண போறோம்னா சொயின்னு இங்க இருந்து பூந்து அப்படியே இது எல்லாத்தையும் தாண்டி 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 பாயிண்ட்டை யார் தாண்டுறாங்களோ அவங்க தான் வின்னரு. அதுவும் இந்த கார்ல போனோம். யார் வின் பண்றான்றத பாத்துருவோமா நண்பர்களே? இல்லையா ஃபிளாஷ், நீங்க என்ன பண்றீங்க? ஒருத்தரா வந்து உங்க பேரை சொல்லுங்க. யாரா அவன் 4வது? ஏய் யாரா நீ 5வதா? ஏய் வெளியே வா. யார் நீ? யார் சம்மந்தமே இல்லாம 4 பேர் தான் நான் கூப்பிட்டு வந்தேன். யாரா இவன்? பங்காளியா, நான் தான் மைக்கில். அடே மைக்கில், என்னடா இது? இங்க பாருங்களேன், இவங்களுக்கு நடுவுல இவன் பின்னாடி மறைஞ்சிட்டு இருக்கிறதுனால எனக்கு ஒண்ணுமே தெரியல. யாரா இவன்? வந்து பார்த்தா மைக்கில் ஃபிளாஷ் மாதிரி நின்று வேஷமாடா போட்டுனுக்குற பிளட்டி ராஸ்கல். உன்னே உண்டா இது உள்ள வர சொன்னது? டேய் என்னடா இது ட்ரெஸ்ஸு? காஸ்டியூமை பாருங்களேன், நல்லா மூஞ்சில வேற பெயிண்ட் அடிச்சுன்னு வந்துக்கிறான். டேய் என்னடா சிரிப்பு தான்டா வருது உன்னை பார்த்தா. என்ன இது ஜிங்கிச்சான் ஜிங்கிச்சான்? இவன் வேற யாரும் இல்லைங்க, என் மச்சான் மைக்கில். டே மைக்கில், வீட்டுக்கு போடா. சகலா, நீ ஒன்றும் கவலை போட்டாத, நான் கண்டிப்பா வின் பண்றேன். இவங்க எல்லாம் யாரு? அதோ பாரு, மலை மாடு மாதிரி ஒருத்தங்கிறான், பைத்தக்கார மாதிரி ஒருத்தங்கிறான். பைத்தக்காரன் உன்னதான்டா சொன்னேன். அதெல்லாம் ஒன்றும் பிரச்சனை கிடையாது சகலா, நான் ஜெயிச்சு போடுவேன். நீ ஒன்றும் கவலை போட்டாத, நான் தான் ஜெயிப்பேன். அதெல்லாம் உருப்படாது. லாஸ்ட் வரைக்கும் சொல்றேன். என்னத்தான் பண்ண போறியோ? இதுல ஒன்னொன்னா பாக்கணும்னா முதல்ல இருக்கிறது வெடம் ஃபிளாஷ், ரெண்டாவது இருக்கிறது லூசு ஃபிளாஷ். அவன ட்ரெஸ்ஸை பாருங்களேன், காஸ்டியூம் அவனையும். இது டெவில் ஃபிளாஷ். அப்புறம் பக்கத்துல இருக்கிறது ஃபிளாஷ் லைட். அதுலடா ஃபிளாஷ் லைட்னா உடம்புல லைட் இருக்குதுல, அதான் சும்மா வச்சு விட்டேன். காசா படமா வச்சு விடுவோம் பேரை. பக்கத்துல இருக்கிற ஒரு பேர் வந்து பார்த்தீங்கன்னா அவர் தான் ஒரிஜினல் ஃபிளாஷ். அப்புறம் முதல்ல எவனை இறக்கலான்னு பாக்குறப்ப இருக்கிறது இழிச்சவாயா. டேய் நீ இதெல்லாம் வாய் பேசுற, போ முன்னதால போ போ போ. இன்னத்தை கழட்டுற, என்னத்தை புடுக்குறேன்னு நான் பாக்குறேன். ஓடு சகலா, நீ இப்படி என்ன கலாய்க்கலாமா? சரி, உன்னால நான் போறேன். இவனுங்கெல்லாம் என்ன ஓட்டம் ஓடுவானுங்க, நான் ஓடுறேன் பாரு. அண்ணா அண்ணா ஒன்று பேண்ட் தான் டைட் ஆகுது, டைலர் கையில் கொடுத்தான். டைலர் ஒழுங்கா தைக்காம விட்டான்பா, இல்லைன்னா வேகமா ஓடுருவேன். வச்சு ஒன்னும் காமெடி பண்ணலையே. டே இது ஓடுற போட்டி இல்லடா, கார் ஓட்டுற போட்டி. இவன் வேற ஓடுற போட்டி நினைச்சு ஓட போறான். பைத்தியக்காரன் ஓடுறான். சரி எனக்கு தெரியும் சகல, நீ கும்முன்னு கட்ட. இது வேற அண்ணா உன்னா ஜட்டி அறக்குது. நண்பர்களே, நான் ஒரு பஞ்சு டைலாக் சொல்லட்டுமா? நான் தாண்டா மைக்கில், என் முன்னாடி இது வைக்கல. நான் சின்ன வயசுல ஓட்டேன்டா சைக்கிள். இப்ப பாரு இந்த மைக்கில் பண்ணிட்டு பாரா. வருது 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 180 தாண்டி எடுத்து. நான் தான் வெற்றி. நீங்க என்னடா இருங்கடா, உங்க மூஞ்சிலெல்லாம் கறியா பூசுறான். முதல்ல அந்த பிராங்க்லின் வாயில தூக்கி கறியா பூசுறேன். ஐயோ சோதனையா போச்சே. சாதனை பண்ணலான்னு வந்த எனக்கு சோதனை வந்துருச்சு. சோதனை மேல் சோதனை. உங்க கூட எல்லாம் ஓடணும்னு எனக்கு அவசியமே இல்ல. இப்ப நான் எப்படி ஓடுறேன்னு பாக்குறீங்களா? என்ன ஓட சொன்னா நான் மண்ணு கண்ட மெனிக்குன்னு ஓடுவேன், கண்ணை மூடிக்கின்னு ஓடுவேன். ஆனா கார்ல போக சொல்லிட்டாங்க, என்ன பண்றது? எதையாவது பண்ணி தானே ஆகணும். எந்த காரு இந்த எனக்கு இந்த காரு கலர் பிடிக்கல, அதனால நான் என்ன பண்ண போறேன்னா இந்த கார்ல. ஐய எனக்கு இந்த காருமே பிடிக்கலையே. எனக்கு இந்த கருப்பு கார் தான் பிடிச்சிருக்கு, ரொம்ப பிடிச்சிருக்கு. கருப்பாயி கருப்பாயி கருப்பாயி. போ போ போ. ஐயோ பிடிக்குதே, கண்ட்ரோல் இல்ல, நிறுத்த முடியல. நிறுத்து. என்ன இந்த கார் இந்த சுத்துது? இருந்தாலும் பரவாயில்ல, ஒரு டோரை பறக்க விட்டுட்டோம். இன்னொரு டோரை எப்படியாச்சும் காப்பாத்தி நான் தான் ஃபர்ஸ்ட் இடத்த பிடிக்கணும். வேண்டாம் சுவாசனா சும்மாவா? வந்துட்டேன். ஐ டயர் வச்சு விட்டுருக்கீங்க. என்னடா இது டயர்லாம் வச்சு விட்டுருக்கீங்க? எவன் பார்த்த வேலைன்னு தெரியல. ஐயோ வருதே. நின்று போயிடு. கொஞ்சம் எஸ் ஜெயிக்க போறான். 900 பாயிண்ட்ரா. வர மாட்டேன் தானடா ஆட்டம் போட்டீங்க. மேல இருந்து பாக்குற எல்லாரும் வயிறு எரிஞ்சு சாவுங்கடா. இங்க ஒரு நீ சும்பிக்க, இங்க நீ சும்பிக்கணும். என்னடா ஆளுக்கு அவனை பில்டப் பண்றான், இவனை பில்டப் பண்றான். எல்லாரும் சுண்ணா பண்ணாம ஐடியா முடியுமா? பண்ணா போறேன் பாரு. எல்லாரும் சுத்தி யார் வின் பண்ணுவான்னு யோசிச்சுக்கிறாங்க. சந்தேகமே வேணாம், நான் தான். கீழே போறானே ஒருத்தன், அவனெல்லாம் கெடா மாதிரி இருந்திருப்பான். அவன் வெயிட்டுக்கே இந்த வண்டி இம்மா வேகம் போய் அவன் அவ்வளோ தூரம் போயிருக்கானா? நம்மளால போக முடியாது. மனசு இருந்தா மார்க்கம் வந்து மார்க்கம் உண்டு. ஏதோ ஒன்று நம்ம ஏதோ ஒரு டைலாக் பஸ் வந்து அப்புறம் பல்பு வாங்கிட்ட கரையா போடும். இப்போ நான் எப்படி வரேன்னு மட்டும் பாருடா. ஒருத்தன் தானே போய்கிற. வந்துட்டேன் போய். என்ன இது திரும்பதே? டேய் திரும்பாத. டேய் நீலம்,
நீலம் சிவப்பு மஞ்சா பச்சை டேய் திரும்பாதடா டேய் ஐயா திரும்புறா டேய் என்ன சுத்துது சுத்துது என்னாரு சுத்துது என்னாரு என்ன சுத்துறாலும் கடைசியில ஜெயிக்க போறந்தவன் நான் தான்டா இந்த ஐயா தோத்துருவனும் ஜெயிக்கிறேன் தோக்கூடாது அச்சோ இவங்கிட்ட போய் தோத்துறனே நான் தான் கம்மின்னு நினைச்சா என்ன மிஞ்ச வந்துட்டான் வெளிச்சத்துல இருக்க வந்தான்டா இருட்டா பார்த்து பயப்படுவான். நான் இருட்டுலயே வாழ்றவன்டா. நான் தான் டெவில். பாக்குறியா இந்த பேரெல்லாம் எனக்கு எவன் வச்சு விட்டான்னு தெரியல. ஏன்டா எனக்கு டெவில்னு பேர் வச்சுங்கோ. அதோ வட்ட இந்த காரணமா கலருக்கு மேட்ச் ஆகுது. எத்துன்னு போயிட்டு இன்னைக்கு ஒரு புடி 4 கடி வந்துட்டேன் பாரு. போறதுக்கு முன்னாடி ஒரு பாட்டா பாடுவோமா? பாட்டு பாடினா யாரும் கேட்க மாட்டீங்கோ. இருந்தாலும் பாட்டு பாடவா? ஐயா சுத்துது என்ன இது? ஐயோ போச்சா நிறுத்து அதிவேகத்தில் வாகனம் ஓட்டாதீர். ஓட்டுனா தூக்கி போட்டு உள்ள போட்டு பொழப்பாகாதீர். வந்துட்டா மண்ணெண்ணா வேப்பண்ணா விளக்கண்ணையா. இந்த 2 பசங்க தோத்தா எனக்கு என்னையா? எப்படி ஜெயிச்சம் பாத்தீங்களாடா விளக்கண்ண? நான் தான்டா டெவில். எங்க வீட்டாண்டது கோயில். சண்டை பொண்ணு போனா கூட்டு போவாங்க ஜெயில. யாரா வந்து எடுப்பான் நம்மள வெயில்? நான் தான்டா டெவில். டேய் நான் யாருன்னு தெரியாம இங்க நின்னு பேசிட்டு இருக்க. ஓரமா போய் நில்றா. அண்ணே நீங்க தானே அந்த ஃபிளாஷ்? ஆமாண்டா தம்பி. பாக்குறியா சாம்பிள் பாக்குறியா? ஐயா என்ன இது? ஐயா எங்க நான் இங்க போறேன். நான் இங்கே புசுன்னு போயிட்டு வராரு. ஒரு இடத்துல நிக்க மாட்டாரு போல. இது தலைவரே பொறுமை. டேய் தம்பி இது சும்மா சாம்பிள் தான்டா. இதுக்கே எப்படினா? அண்ணா ஞாபகம் வச்சுக்கோங்க, இது ஓடுற போட்டி கிடையாது. ஓடுற போட்டி. ஹேய் அதெல்லாம் எனக்கு தெரியும்டா. அதெல்லாம் சும்மா ஜிஜிப் மேட்ரு. நான் ஓட சொல்லியிருந்தா ஒரு 2 செகண்ட்ல அங்க அண்ணத்துக்கு நான் முடிச்சிட்டு இருப்பேன். என்ன பண்றது? நீ ஏதோ சும்மா சரி கூப்பிட்ட. சும்மா கொஞ்சம் வேலை இல்லாம சும்மா கொஞ்சம் போர் அடிச்சுட்டேன்னு வந்தேன். இது ஜெயிக்கிறதுலாம் ஒரு விஷயமா? நம்ம கார் ஓடுறதா இருந்தாலும் சரி, காலில் ஓடுறதா இருந்தாலும் சரி, பறந்துக்கிட்டு வருவோம்ல. ரொம்ப டைலாக் பேசுறணும். அப்புறம் ரொம்ப டைலாக் பேசி முன்னாடி போய் மண்ணுக்கு வர மாதிரி ஆயிட போகுது. ஐயோ போச்சு, ஜஸ்ட் மிஸ். ஏதோ தப்பிச்சோம் ஒரு லக்கில். கொஞ்சம் மிஸ் ஆயிருந்துச்சு. நம்ம கார் நேராக கீழே சொருவேன், நம்ம மேலே சொருவேன், தோத்து போயிருப்போம். கரெக்டாக இருந்தால் தான் பொரட்டா, இல்லைனா சால்னா தான். எப்படி ஜெயிக்கிற மட்டும் பாடுறா. இப்போ ஜெயிக்கிறோம். ஓ சே ஜஸ்ட் மிஸ். இன்னத்துக்கு ஜெயிச்சிருப்பேன். சேம் பட் பொய்யிலே பிறந்து பொய்யிலே நண்பர்களே கீழே எல்லாரும் போயிட்டாங்க. நம்ம மட்டும் தான் இன்னும் போகாம இருக்கிறோம். நம்ம வாய் பேச தேவையில்ல. எதுவாக இருந்தாலும் பேசி முடிச்சுட்டு விளையாடி முடிச்சுட்டு பேசிப்போம். எந்த கார் எடுக்குதுன்னு தெரியலையா? இது நம்ம சட்டைக்கு மேட்சாக இருக்குது. அந்த பனினுக்கு நேராக கலர் எனக்கு பிடிக்கல. நம்ம போய் இது எடுப்போம். இந்த கார் தான் எனக்கு செட் ஆகுது. அழப்பற ஷாட்டிங் பிரான்ஸ். நம்ம கார் எடுத்துட்டோம். கொம்ப இறங்கிட்ட பிரான்ஸ் ஒன்றும் பண்ண முடியாது. இந்த மைக்கிள் பையன் எங்கே போனான்னு தெரியல. அவன் போய் நேராக பக்கத்து வரைக்கும் போனான். அதுக்கப்புறம் எங்கே போனான்னு தெரியல. ஹால் அட்ரஸே ஓட்டானான்னு தெரியலையே. இது என்னது? டேய் எப்படிங்க ஓட்டிட்டு போனீங்க இதில் வண்டியை? ஐயா தூக்கி போடுதே. என்ன தூக்கி போடுது? கிட்டத்தட்ட வந்துட்டோம். ஜெயிக்க போகிறோம். 250 தாண்டிடுச்சு. ஜெயிக்கிறோம்டா இன்னைக்கு. கார் ஓட்டத்தில் நான் தான்டா கிங்கு. வந்துட்ட தோக்கூடாது. ஜெயிச்சிடணும். கொஞ்சோண்டு ஜெயிக்கணும். எஸ் வெற்றி. எப்படி பார்த்தீங்கல்ல? நீங்கள் என்னதான் வேகம் ஓடுற ஃப்ளாஷாக இருந்தாலும் நம்மளாண்டும் பப்பு வேவாதுராய். நான் கார் ஓட்டுறதுல கோல்டு மெடல். அவ்வளோதாங்க இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிக்கணும்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா லைக் ஷேர் சப்ஸ்கிரைப் எல்லாத்தையும் பண்ணி விட்ருங்க. அப்புறம் இன்னொரு புது வீடியோவில் சந்திக்கிறேன்.